My name is Shakti Vishnu. I am from Devanapudur, Udanapet. I have scored 265 out of 300 and I have secured third rank in Sainik entrance exam in defense category in Tamil Nadu and I studied in Vivekananda Sainik coaching center. நான் வந்து ஸ்டேட் ரேங்க் வாங்கினதுக்கப்புறம் நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். எங்கள் பேரண்ட்ஸும் ப்ரௌடாக ஃபீல் பண்ணாங்க. நான் வந்து ஃபஸ்ட் ரேங்க் வாங்கணும்னு எக்ஸெப்ட் பண்ணியிருந்தேன். இங்கே வந்து நிறைய மார்க் டெஸ்ட், ரிவிஷன் டெஸ்ட் எல்லாமே வச்சாங்க. அதில் வந்து நான் எப்போவுமே 5 ரேங்க்ஸில் தான் வந்துட்டு இருந்தேன். என் ஃப்ரெண்ட் சங்கமத்தில் வந்து ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினா, நான் வந்து தேர்ட் ரேங்க் வாங்கினேன். அதில் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னோடய ஃபேவரட் சப்ஜெக்ட் வந்து மேக்ஸ். அங்கே வந்து 4 டீச்சர் இருக்காங்க. யாரெல்லாம்னா லதா மேம், சுஷ்தா மேம், பொன்னிஸ் மேம், அதுக்கப்புறம் கண்மணி மேம் இருக்காங்க. அவங்க எந்த டவுட்டாக இருந்தாலும் அந்த ஸ்பாட்லேயே கிளியர் பண்ணி சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து நான் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எங்களோட ஃபேவரட் டீச்சர் வந்து விக் சார். அவர் வந்து கிளாஸை வந்து ஃபன்னாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் நடத்துவார். அவர் வந்து மேக்ஸ், ஜிகே, இங்கிலீஷ் நடத்துவார். அவர் வந்து எந்த டிஃபிகல்ட் சாப்டராக இருந்தாலும் அது ஈஸியாக எங்களுக்கு புரிய வச்சுருவார். நாங்கள் மார்க் டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டு உடனே அந்த கரெக்ஷன் பண்ணுவாங்க. அடுத்த நாள் வந்து நாங்கள் நைட் தான் எப்போவுமே மார்க் டெஸ்ட் எழுதுவோம். நாளைக்கு வந்து அவங்க வந்து எல்லா டவுட்ஸையும் எங்களுக்கு வந்து கிளியர் பண்ணி சொல்லிடுவாங்க. எந்த கிளாஸாக இருந்தாலும் அவங்க ஃபன்னாக இன்ட்ரெஸ்டிங்காக எடுப்பாங்க. நாங்கள் வந்து இப்போ மார்க் டெஸ்ட் எழுதி முடித்ததுக்கப்புறம் டாப் ரேங்க்ஸுக்கு அவங்க நிறைய கிஃப்ட் கொடுப்பாங்க. நான் வந்து சைனிக்கில் போய் என்டிஏ கிளியர் பண்ணி நான் ஒரு ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸர் ஆனேன். Congratulations on behalf of Shakti Vishnu. நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க as a parent? நான் ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் எக்ஸாம் எழுத போன சுச்சுவேஷனே வந்துட்டு ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன் தான் சொல்லணும். நல்லா படித்தான், டாப் 5 ரேங்க்குள்ளே தான் வருவான். நல்லா எஃபர்ட் போட்டாங்க. அவங்க ஸ்கூல்லேயும் தேவையான அளவு சப்போர்ட் பண்ணி எல்லாமே பண்ணாங்க. திடீர்னு நாங்கள் எக்ஸாமுக்கு போகிற அந்த டைமில் சடன் ஃபீவர், எக்ஸாம் ஃபீவராக என்னன்னு தெரியாது. இங்கேருந்து போகும்போதெல்லாம் நல்லா தான் இருக்கிறோம். எக்ஸாம் சென்டருக்கு போகிற நேரத்தில் நல்லாவே ஃபீவர், உதடெல்லாம் வீங்கி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா. அப்படி மெடிசன் கொடுத்தா தூங்கிடுவான். மற்றபடி நம்மளால் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறதுக்குண்டான டைமும் கிடையாது. உள்ளே அனுப்பிச்சி வச்சுட்டோம். திரும்பி வந்து பார்க்கும்போது எக்ஸாம் எப்படி பண்ணேன்னு கூட குழந்தைகிட்ட கேட்க முடியாத நிலைமையில தான் இருந்தான். அந்த ரிசல்ட்டு வர்ற டைம் வரைக்குமே எங்களுக்கு அது ஒரு பயங்கர டென்ஷனாகவே தான் இருந்தது. ரிசல்ட் வந்தோடனே ஒரு ரேங்க் ஹோல்டர் அப்படிங்கிறது என்னால் நம்பவே முடியல. அப்போ தம்பிக்கிட்ட கூப்பிட்டு கேட்டேன், ஏன் தம்பி எக்ஸாம் எப்படி பண்ணியிருந்தேன் அப்படிங்கிற. ஏற்கனவே படித்தது தானே, பண்ணிட்டேனா. இது நான் என்ன இதுலேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா, அவங்க சென்டர், நான் விட்ட சென்டர் வந்து கரெக்டான சென்டருங்கிறத நான் அந்த டைமில் உணர்ந்தேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அவங்க ஷெட்யூல் ஃபாலோ பண்ணி ஒரே மாதிரி சொல்லி கொடுத்துருந்துருக்குறாங்க. அந்த எக்ஸாமுக்கு வேண்டி தான் சொல்லிக் கொடுக்கணும், எக்ஸாமுக்கு 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி சொல்லிக் கொடுக்கணுங்கிற மாதிரியெல்லாம் எதுவும் இல்லை. ஸ்டார்டிங்கிலிருந்து அவங்க கரெக்டான அந்த கொண்டு போக சேர்க்கக்கூடிய விஷயங்களை கரெக்டாக கொண்டு போய் சேர்த்தங்காட்டினா பையனால் அவ்வளோ ஃபீவர்லேயும் கூட ஒரு ரேங்க் ஹோல்டராக வந்திருக்க முடியுதுன்னு நினைக்கிறேன். இது சத்தமே இல்லாமல் சாதிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். பெருசாக சென்டரை பற்றி ஒரு பப்ளிசிட்டியோ எதுவுமே இருக்காது. நம்ம போய் பார்த்தா ஒரு ஹோம்லியாக ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும். நாங்கள் பக்கத்தால் அப்படிங்கும்போது எப்படி வீக்லி ஒன்ஸ் விசிட் பண்ணிடுவேன். எப்போ போய் பார்த்தாலும் சார் கூட பசங்க விளையாண்டுருப்பாங்க, நம்மளை கண்டுக்கவே மாட்டான். நம்ம போய் வெயிட் பண்ணிட்டு இருக்கணும் சார் வர வரைக்கும். தம்பி வந்து நம்மளை பார்ப்பானா பிடிப்பானான்னு. இருங்க மம்மி விளையாண்டுட்டு வர்றேன், மேட்ச் முடிச்சுட்டு வர்றேன், அந்த மாதிரி. அந்த டைமிங் வந்துட்டு கேம் விளையாடுற டைமாக இருக்கட்டும், மற்ற எதுவாக இருந்தாலும் அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. வீக்லி ஒன்ஸ் ஃபோன் பண்ணுவா அப்படி. ஏன்னா எங்கள் வீட்டில் அவர் ஆர்மியில் ஒர்க் பண்ணுறாரு, நானும் பாப்பாவும் தான். தம்பி எங்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்தான். அவனையும் கொண்டே ஹாஸ்டலில் விட்ட பின்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஃபீல் பண்ண வேண்டியதாக இருந்தது, என்ன பண்ணுறான் அந்த மாதிரி. ஆனால் திருப்பி வீக்லி ஒன் ஃபோன் பண்ணும்போது அவன் நிறையா, நாங்கள் இட்லி மலைக்கு போனோம், புதுசாக சொல்லுவான். சார் எங்களை இட்லி மலைக்கு கூட்டிகிட்டு போனார், நாங்கள் சாரோட தோட்டத்தில் போய் ஜாலியாக விளையாண்டோம் அப்படின்னு. குழந்தை வெளியே இருக்கிற குழந்தை ஹாப்பியாக ஃபீல் பண்ணும்போது நமக்கு அதே ஒரு மனநிறைவாக இருக்கும். அவங்க சென்டரில் ஃபுட்டும் அப்படி தான் சூப்பராக இருக்குன்னு தான் சொன்னோம். மெயினாக ஃபுட்டு சமைச்சு கொடுக்குற அந்த மாஸ்டருக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா குழந்தை படிக்குது அப்படிங்கிறத தாண்டி அந்த ஆரோக்கியமான உணவு கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நான் செலக்ட் பண்ண சென்டர் சூப்பர்னு நினைக்கிறேன்.
நீங்க சென்டர் பத்தி நிறைய சொல்லிட்டீங்க. தேங்க்யூ. உங்க பையனை பத்தி நீங்க அவனோட ப்ரிப்பரேஷன் பத்தி நீங்க சொல்லுங்க. அதான் சொல்றேன் பாத்தீங்களா, பையனை கொண்டு போய் உள்ள விட்டதோட நம்ம வேலை முடிஞ்சது. குழந்தை ஸ்கூலுக்கு போகுது, ஈவினிங் வந்து நம்ம சொல்லி கொடுக்குறோங்கிறது கிடையாது. தம்பி கொண்டு ஒரு சேஃபான இடத்துல விட்டதே நான் ஒரு என்ன சொல்றது, ஒரு அச்சீவ்மெண்ட்டா நினைக்கிறேன். ஏன்னா அங்க கொண்டு போய் விடுறதோட நம்ம வேலை முடிஞ்சு, மீதி எல்லாமே அவங்க தான் பாத்துக்கிறாங்க. இருக்கிற டீச்சர்ஸும் சரி, அங்க ஒர்க் பண்ற ஸ்டாஃபுகளும் சரி, எல்லாமே குழந்தைய வந்து நல்லா பாத்துக்கிறாங்க. வார்டன் நந்தகுமார் எனி டைம் தம்பி பத்தி நம்ம ஃபோன் பண்ணாலும் அவங்க அப் டு டேட், அந்த டைமிங் எல்லாம் கிடையாது. நம்ம குழந்தைய பத்தி விசாரிக்கிறதுக்கு இந்த டைம்ல தான் கூப்பிடணுங்கிறதெல்லாம் இல்லை. எந்த டைம் கூப்பிட்டாலும் தம்பி என்ன பண்றான் அப்படிங்கிறத பத்தி அவங்க சொல்லிடுவாங்க. இது எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணி கரெக்டா கொண்டு போற லதா மேமுக்கும், விவேகானந்தாவோட மேனேஜ்மெண்ட் பாக்குற ராதாகிருஷ்ணன் சாருக்கும் ரொம்ப நன்றி. தம்பி எவ்வளவு பெரிய அச்சீவ்மெண்ட் அடைஞ்சாலும் அவனோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்கதான் இருக்குது. ரொம்ப தேங்க்ஸுங்க சார். தேங்க்யூ.